அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரேவதி இருந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. அண்ணி மதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் என்ன வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதியோட வேலை போனதுக்கு மதி எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டா. ஆனால் அந்த வேலை போனதுக்கு யார் காரணம்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து கேட்கவும், மதி கேட்டுக்கிட்டு தான் இருக்க, நீ உன்னோட வேலை போனதுக்கு என் புருஷன் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு உடனே மதியும் மலரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்றைக்கி நான் அவரை சும்மாவே விட மாட்டேன், இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவையை மாற்றிக்கிட்டு நேராக ரொம்பவே கோபத்தோடு நம்ம தங்கராஜியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மலர் எவ்வளவோ தடுக்கிறாங்க, ஆனால் மதி கேட்கவே இல்லை. உடனடியாக அவரோட வீட்டுக்கு போயிட்டு, ஆமாம் என்னோட வேலை போனதுக்கு நீங்கள் தானே காரணம், வேலையை பறிச்சுக்கிட்டா என்னை வீட்டோட முடக்கி போட்டுடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் அப்படியே போய் முடங்கி போய் உட்கார ஆளும் கிடையாது. இதை விட ரொம்ப வசதியான வேலையை நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜுக்கிட்டே சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.